ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய கமல் சார் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு அது வந்து போய் சேரும். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால நான் அதை கேட்குறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுக்க பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது இந்தியன் ட்ரீ பற்றி தான். ஸோ இந்தியன் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து இப்போ ஆப்ட் அவுட் ஆகிட்டாங்க, வெளியே ஏறிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இனிமேல் இந்தியன் 2க்கு 3க்கு எதுக்குமே எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா படத்தில் இன்னும் ஒரு சாங் வந்து ஷூட் பண்ண வேண்டியிருந்தது. அது போக சின்ன பேட்ச் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்புறம் நிறைய சீன்ஸ் வந்து அதாவது ரீஷூட் பண்ண வேண்டியதாக பேசியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, ஏன்னா இந்த படம் வந்து ஏற்கனவே நிறையா பயங்கர எஃபர்ட் போட்டு காசு போட்டு பணம் போட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் இப்போ திருப்பி இவ்வளோ செலவு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. இனிஷியலாக ஒரு மீட்டிங் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். இப்போ லைக்கா வந்து அதெல்லாம் வர முடியாது, இருக்கிற வரைக்கும் லாபம் எனக்கு, சேட்டலைட்டில் விற்று எனக்கு இருக்கிற காசை கொடுத்துருங்க, அவ்வளோதான், வந்த பிறகு ஷேர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இப்போது ஆர்கேஎஃப்ஐலேருந்து அதை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ஸ் வந்து போயிட்டுருக்கு. கமல் சார் அப்படி தான் இருந்தார். அதுக்கு முன்னாடியே சண்முகமூர்த்தி இருக்கார் ரெட் ஜெயண்ட்டில், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் வந்து அண்டர்டேக் பண்ணிக்கிறேன், நாங்கள் அண்டர்டேக் பண்ணி இப்போ முடிக்க வேண்டிய ஒரு சாங்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் தானே நான் பண்ணுறேன், ஃபினான்ஸ் பண்ணுறேன், முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறது நானும் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ என்ன பிரச்சனைனா லைக்கா வந்து விட்டு போனாலும் கமல் சாரோடைய சம்பளமும் சங்கர் சாரோடைய சம்பளமும் பெண்டிங்காக இந்தியன் 3க்கு. ஸோ அதை எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரில. அதுக்கு தான் ஒரு டிஸ்கஷன் ரெட் ஜெயிண்ட் கூட சங்கர் சார் மற்றும் கமல் சார் கூட ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகி, ஏன்னா இந்தியன் 3 மேலே பயங்கர நம்பிக்கை கமல் சாருக்கும் இருக்குது, சங்கர் சாருக்கும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து ரொம்ப பயப்பட்டு ஐயோ இது படம் ரிலீஸ் ஆனால் என்ன ஆகும், இந்தியன் 2 அளவுக்கு போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த கான்ஃபிடென்ட்டே அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா கமல் சார் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தது இந்தியன் 3க்கு. சங்கர் சாரோடைய உழைப்பும் நம்ம அதில் தெரிஞ்சுது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை கரெக்டான ஒரு வேவ்லெங்த்தில் எடுத்துகிட்டு போனால் கூட அவங்க ஷேரில் நான் வாங்கிக்கிறேன், படம் ரிலீஸ் ஆகி ஷேர் வர்றதில் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சம்பளத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக இந்த படத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதற்கான ஒரு மீட்டிங் இந்த வார இறுதியில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லைக்கா வெளியேறிட்டாங்க இந்தியன் 3ல். இப்போ இதுதான் நிலைமை. ஸோ சங்கர் சார் உடைய முடிவு என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சங்கர் சாருக்கு திருப்பி அடி 10 லட்ச ரூபா அவர் வந்து 10 கோடி ரூபா, சாரி 10 லட்சம் இல்லை 10 கோடி ரூபா சொத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் தெரியாமல் இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து இப்போ ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு, சொத்தை வந்து முடக்கியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ திருப்பி அதை வந்து ரிஸ்க் எடுத்து நான் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி அடம்பிடிப்பாரா, இல்லை இருக்கிற கோ வித் த ஃப்ளோலே போயிடலாம், நம்ம சம்மந்தமே இல்லைப்பா வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகேவா, ஏன்னா அது வந்து தெரியல நமக்கு என்ன டிசிஷனில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகேவா, அடுத்து இந்த விஜய் வந்து ஏன் தான் வாண்டடாக வண்டியில் ஏறாரு அப்படிங்கிறது தெரில. கமல் சார் வந்து அவருடைய அரசியல் அனுபவத்தில் ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறுன்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாப்புல, அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு என்ன தான் சொன்னார்னு சொல்லிட்டு அவனே வாண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா மண்ணலி போட்டுக்கிறார் தலையில். எனக்கு இது ஏன்னே புரியல. இப்போது இன்னும் ஒரு மைக்கை பிடிச்சி ஒரு பொதுக்குழுவோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பேசிவிட்டு அப்புறம் அந்த விமான நிலையத்துக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு தடவை பேசினார், 2 தடவை தான் பேசிட்டு ஒரு வருஷம் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ப்ரெஸ் மீட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வைக்கலை. சரா மாதிரி கேள்விகள் கேட்கும் பொழுது விஜய் அவர்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறது தெரியல. நான் என்ன கேட்குறேன்னா, இவர் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து ஏன்டா உங்களுக்கே எடுத்துக்கிறீங்க? ஏன்னா கமல் சாருக்கும் விஜய்க்கும் அவ்வளோ அன்பு இருக்குது, சரிங்களா? அவர் பர்த்டேக்கு ஒன்று விடாமல் இவரும் போயிடுவார், இவரும் அவங்களோட பர்த்டேக்கு வந்துடுறாரு விஜயும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் தம்பி உறவு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதில் கமல் சார் வந்து விஜயை பற்றி பேசவே இல்லை. இந்த விஜய் ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மென்டல், அதாவது அரை மென்டல், அதாவது ரஜினி ரசிகர்கள் மென்டல், விஜய் ரசிகர்கள் அரை மென்டல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல தடவை பதிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. கமல் என்ன இப்படி பண்ணிட்டாரு, அவர் என்ன பெரிய இதா இப்போ அரவாளத்தில் போய் வண்டிட்டு கிடக்காரு அப்படின்ற மாதிரி டே இன்கம் டேக்ஸே கூப்பிட்டு வச்சு கமல் சார் ஹானஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்ட வர்றா கமல் சார். நியாயம்டா. ஏன்னா ரெட் ஜெயண்ட்டே கேள்றா போய், ஒரு பைசா கூட அவர் பிளாக்ல வந்து வாங்கினது கிடையாது இது வரைக்குமே. அவங்க கூட்டணி இப்போ இருக்கிறாரு பண்ணுறாரு, அது ரெண்டாவது விஷயம். பட் இன்னமும் கரைப்படியாத ஒரு கை, சரியா? பிளாக் மணி இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. நீங்கள் இன்கம் டேக்ஸில் மாட்டிக்கிட்டு மூடிக்கிட்டு போனீங்களே விஜய், அப்போ என்ன போனீங்க?
ஜெயலலிதா கிட்ட வந்து ஒரு படம் ரிலீஸுக்கு மண்டிட்டீங்களே கையை கட்டிட்டு அம்மா அம்மா அப்படின்ட்டு, அதெல்லாம் எங்கே போய் சேர்க்குறது நாங்கள்? அதாவது எங்கேயோ போகிறவனை வாண்டடாக வந்து ஒரு விஷயம் சொல்லும் பொழுது வாண்டடாக ஒருத்தன் வண்டியில் ஏறி அடி வாங்குற கதையாக வடிவேல் மாதிரி நானும் ரவுடி தான் இருக்கிறேன். வந்து அரசியலில் வாங்கடா, பேசுங்கடா, பேசிட்டு அப்புறம் வந்து கேளுங்கடா. பேசுகிறதுக்கே வக்கு கிடையாது இவங்களுக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு எவனா ஒருத்தன் வந்து பஸ்ஸியாக அவனை வந்து உள்ளே அனுப்பி விட்டுட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் வந்து எவனோ வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்துட்ருக்கான். சொந்தமாக பேசுகிற கூட இல்லை, புக்கை எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. சரியா ஒரு இது மாதிரி இருக்குது, பேம்ப்ளெட் மாதிரி எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து அரசியல் இன்னும் சிஎம் ஆகணும் உடனே அப்படின்னா எப்படா அது கொஞ்சமாச்சும் உங்களுக்குலாம் நியாயம் வேணாமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வாங்க நின்று பழகுங்க. ஒரு வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் பேசக்கூட இல்லை. எங்கேயுமே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சது இல்லை, போய் தைரியமாக பேசுகிறதுக்கு இது இல்லை, மக்களுடைய பிரச்சனைக்கு போய் நின்னாராங்கிறது தெரியல. அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஆகணும் இதாகணும். ஆனால் எல்லாத்துக்கும் ஆசை மட்டும் இருக்குடா, ஒரு வெண்ணாயம் பண்ணுறது இல்லை. அந்த ஆசையை மட்டும் வந்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமலை போட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன கேட்குறேன், என்ன டேஷுக்கு அதை வந்து போட்டுட்ருக்கீங்க? உங்களையே சொல்லாமல் நீங்கள் ஏன்னா வந்து ஏறிட்டுருக்கீங்க முட்டா பசங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும்னு தோணுது. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது? எல்லாம் தற்கொலை கூட்டமாக இருக்குது, என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி அதை விடுவோம். அமரன் படத்தில் கமல் சார் வந்து இந்த கதையை கேட்டவுடனே நான் மட்டும் ஒரு 30 வயசில் இருந்திருந்தேன்னா இந்நேரம் இந்த இதை படத்துக்கு ரெடி பண்ணி சும்மா உடம்பு வேறு லெவலில் வச்சு இந்த படத்தை நான் தூக்கியிருப்பேனப்பா, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாராம். அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கார் ராஜ்குமார் பெரியசாமி. எப்படி சும்மா இருப்பாரா அப்படின்ற மாதிரி தான். அடுத்து அம்பிகா மேம் இப்போ ரீசெண்டாக விஜய் டிவி ஷோவில் வந்து வந்திருந்தாங்க. அப்போ கமல் சாரை பற்றி பேசும் பொழுது த மோஸ்ட் டேரிங் பர்சன் எவர், டேரிங் ஹீரோ, ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி சொல்லி வடிவேல் டைலாக் கேள்விப்பட்டிருவீங்களா, அந்த மாதிரி எடுப்பார். நமக்கெல்லாம் பயம், அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எடுத்துகிட்டு போவார் அப்படின்ற மாதிரி அம்பிகா வந்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன் பாலு அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு அவருடைய மகன் ராஜேந்திரனை படிக்க விடாமல் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைப்பா காசு இல்லைன்னு இருந்தாங்களாம். அப்போ வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு அவருக்கு படிப்பு உதவி பண்ணி அவர் படம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார்ல, அதை ரிலீஸ் பண்ணி அதில் வந்த ஷேரை எடுத்து இவங்க அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு. பார்த்துக்கோங்க. அதை வந்து அவர் பையன் இன்றைக்கி வந்து ஒரு பேட்டியில் பேசும் பொழுது நமக்கே வந்து பார்த்திங்கன்னா கண் கலங்கிடுச்சு. ஸோ கமல் சாரோடைய அதாவது நியாயம் நேர்மை அப்படின்னு சொல்லி காட்டுறது வேறு விஷயங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம நிஜமாக சொல்கிறேன், கமல் சாரை வந்து தமிழக மக்கள் இழந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா ஒருத்தன் இவ்வளோ நேர்மையாகவும் இவ்வளோ இதாகவும் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. மக்கள் வந்து முட்டாள் அப்படிங்கிறத திருப்பியும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தட் இஸ் வெரி குட். எனக்கு வந்து பெரிய ஒரு அது ஹாப்பியான விஷயம் தான். ஏன்னா பட்டாலும் திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம என்னத்தை பண்ண முடியும்? சொல்லவே முடியும். ஒரு தடவை 2-3 வருஷம் சொல்ல தான் முடியும், மற்றபடி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியா? அடுத்து நரேன் ஆக்டர் நம்ம விக்ரம் படத்தில் நடிச்சிருந்தார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசப்ஷனுக்கு திடீர்னு கமல் சார் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. நான் இன்வைட் பண்ணி தான் வரமாட்டார்னு நினச்சேன், பட் வந்துட்டார். பட் இன்னொன்று என்னென்னா, அவர் விக்ரம் படத்தில் நான் நடிக்கும்போது 24 hours அவர் ஷூட்டில் இருக்கும்போது பேசிக்கிட்டே இருப்பார். நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் எழுதிட்டு போய் கேட்பேன், டவுட்ஸ்லாம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த ஷேர் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தார். அது நல்லா இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோடைய இப்போ ரீசெண்டான ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா ஆக்டிங் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு பிளான்ஸ் வந்து இருக்கான் கமல் சார் கிட்ட. ஸோ கூடிய விரைவில் ஆக்டிங் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிறது அப்டேட்டு. ஸோ கமல் சாரோடைய புது முயற்சி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அப்புறம் டைரக்டர் ரத்னகுமார் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் வந்து முந்தி டீகோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க தெரியுமா, இந்த இதில் இப்படி இருக்குது இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படி இப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த டைமில் மகாநதி படத்தில் எனக்கு 20 வருஷம் கழிச்சு தான் தெரியும் அந்த படத்துடைய கேரக்டர் எல்லாமே நதியோடைய பெயர்கள். அன்பே சிவத்தில் 20 வருஷம் கழிச்சு தான் தெரியும் அவர் வந்து இந்த மைனஸ் ஃப்ரேம் போட்டு மேட்ச் பண்ணி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கமல் சார் டீகோட் பண்ண முடியாத லெவலுக்கு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார். அது அற்புதமாக இருந்தது. அப்புறம் இளையராஜா அவர்களுக்கு கமல் சார் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா லண்டனில் சிம்பனி 1 8வது மார்ச் 2025 அது நடக்குது. ஸோ லண்டனில் யாராவது இருந்தீங்க நம்ம சேனல் சார்பாக பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இளையராஜா அவர்களுடைய இதுக்கு நீங்கள் வந்து போகலாம் அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம கௌதமி அவர்கள் கமல் சாரை பற்றி ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா செருப்பால் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. நல்லா இருந்தது. அது என்ன அப்படின்னா கமல் சாரை பற்றி ஏன்ட்ட எது கேட்குறீங்க, அவர்கிட்ட போய் கேள்றேன் என் கும்மாங்கோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. என்னங்க மாற்று அரசியல்னு சொல்லிட்டு இவரே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு போய் இருந்து அது ஏன்ட்டு கேட்குறீங்க, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்ற ஒரே பாயிண்டில் முடிச்சு விட்டாங்க. அவங்க எதாவது எதிர்பார்த்துருப்பாங்க கமல் சார் திட்டுவாங்கன்ட்டு. எப்படிங்க ஒருத்தர் அவ்வளோ தூரம் பார்த்துருக்காரு ஒரு பொண்ணை, இப்படிமா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.